கேரள அரசாங்கம் நேத்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது எங்க ஸ்டேட்ல 12th முடிச்சுட்டு காலேஜ் படிக்க வர யூஜி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்க எஜுகேஷன் ஃப்ரீயா தர்றோம். நீங்க இங்க வந்து படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே கேரளாக்கு பக்கத்துல கேரளாவோட அதிக பரப்பளவு கொண்ட தமிழ்நாட்டுல ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சா காலேஜ் விஷயத்தை பத்தி நான் சொல்லல. அந்த அஞ்சா காலேஜ் விஷயத்துக்குமே எந்த ஒரு அரசியல்வாதியும் வந்து குரல் கொடுக்கல. பிபிஎம்எம் காலேஜ் கிருஷ்ணன் கோவில் அந்த காலேஜில் என்ன நடந்திருக்குன்னா 2023 ஆண்டு வரைக்கும் அந்த காலேஜுங்கிறது உமன்ஸ் காலேஜாக இருந்திருக்கு. 2023 ஆண்டு இந்த காலேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் காலேஜ் நாங்கள் கோயட்டா மாற்றிட்டோம்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறாங்க. அதை நம்பி நிறையா பசங்க போய் அங்கே சேருதாங்க. இப்போ 2026 ஃபர்ஸ்ட் பேட்சுங்க முடிய போகுது. 2023 டு 2026 கிட்டத்தட்ட 5 செமஸ்டர் முடிஞ்சிருச்சு. 5 செமஸ்டரும் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் மார்க் ஷீட்லாம் கொடுத்துருக்காங்க. பசங்களாம் அதை கேட்கும்போது ஒரு பிரின்சிபல்ட்டையும் போய் கேட்டாங்கன்னா நான் மாற்றி தந்துடுறேன் இதெல்லாம் மாறின்னு சொல்லும்போது சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷத்துல 7 பிரின்சிபல் தான் மாறியிருக்காரு தவிர இந்த பிரச்சனைகள் மாறல. இப்போ ஏன் பசங்க இந்த டயத்துல போராடுறாங்கன்னா இப்போ வந்து அவங்க வந்து வெளி உலக வாழ்க்கை பார்க்க போறாங்க. அவங்க எந்த ஒரு வேலைக்கு போய் அப்ளை பண்ணணும், எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னா அந்த 5வது செமஸ்டர் மார்க் ஷீட்டை வச்சு அப்போ அப்ளை பண்ண முடியும். அவங்ககிட்ட நீங்க மார்க் ஷீட்டே கொடுக்கல, உமன்ஸ் காலேஜ் சொல்லி மார்க் ஷீட் கொடுத்து எந்த ஒரு இதுல ஏத்துக்கிடுவாங்க? உமன்ஸ் காலேஜில் போய் எப்படியா பசங்க படிக்க முடியும்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்காண்டி தான் இப்போ எஸ்எஃப்ஐ தோழர்களும் ஸ்டூடெண்ட்ஸும் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல என் மனசுல கேள்வியும் பார்க்குற உங்ககிட்டயும் இந்த கேள்வி கட்டாயம் இருக்கும். அரசியல்வாதிகள் அரசியல் வந்தது எல்லாமே நாங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுவோம், ஒரு மாணவருக்கு துணையாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு துறைக்கும் ஒரு அமைச்சர்கள் வச்சிருக்காங்க. நான் ஒரு குறிப்பிட்ட இந்த கட்சி அந்த கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி புதுசாக வந்த கட்சி நான் யாரையும் குறிப்பிட்டு பேச வரல. ஒரு உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்க கட்சியை நீங்க மாத்தி மாத்தி வஞ்சு நீங்க அரசியல் பண்றதுதான் அரசியலா? அவ்வளோ பேர் இறங்கி போராடி அந்த பொண்ணுக்காக நீதி கேட்டப்ப அந்த அஞ்சா காலேஜ் விஷயத்துக்குமே நீங்க யாருமே குரல் கொடுக்கல. எந்த அரசியலுமே வந்து பேசல. இப்ப இந்த பசங்களும் வந்து போராடி இருக்காங்க. இதுக்குமே யாருமே வந்து சப்போர்ட் பண்ணலனா அப்ப என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு? அந்த காலேஜ் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, என்ன மாதிரி ஒரு சர்டிபிகேட் வாங்கினாங்களா வாங்கல என்னன்னு தெரியல. இப்ப இந்த படிச்ச பசங்களோட வாழ்க்கைங்கிறது அரசாங்கம் தயவு செஞ்சு அந்த பசங்களுக்கு உரிய சான்றிதழ் கொடுக்கணும். அந்த பசங்களோட வாழ்க்கையை செக்யூர் பண்ணணும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்ல இருக்கு. இது வந்து எப்படின்னே தெரியல. கேட்கறவங்களுக்கு வேணா ஃபன்னா இருக்கலாம். இப்படிலாம் ஏமாத்திட்டாங்க. ஆனா அந்த பசங்களோட வாழ்க்கையை அந்த பசங்க இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்செக்யூரான லைஃப்ல இருக்காங்க. ஏன்னா 5வது செமஸ்டர் வரைக்கும் மார்க் ஷீட்டே தராம இருக்காங்கன்னா இதுக்கு அடுத்து அவங்க முடிச்சு போனதுக்கு அடுத்து அவங்க ஒரு ஸ்டூடெண்டா வந்தா கேள்வி கேட்க முடியும். எஸ்எஃப்ஐ தோழர்களும் மாணவர்களும் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அரசாங்கம் எப்படியாவது தயவு செஞ்சு அந்த பசங்களுக்கு சர்டிபிகேட் கரெக்டான முறையில் கொடுத்துன்னு ஆகணும். எல்லா ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்காண்டி குரல் கொடுங்க. சரியான அந்த பசங்களுக்கு நீதி வாங்கி கொடுங்க. தேங்க்யூ.